ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம போன வாட்டி விட்டுருந்தோம். கேரம் புல்டு ஸ்கை வாஸ் அன்லக்கின்ட்டு. இது ரைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லெஜெண்டரி கேம் கேரம் பூல் லெஜெண்டரி கேம் பிளே வித் டிஸ்கோ ஸ்ட்ரைக்கர் அண்ட் சாச்சா பக்ஸ். இதுதான் இது டிஸ்கோ பக்ஸ் இந்த சாச்சான் பக்ஸை வேறு பேர் சாச்சான்னு வச்சுட்டாங்க. சரி, அதை விடுங்க. இந்த டிஸ்கோ ஸ்ட்ரைக்கரும் இந்த பக்ஸும் பர்த்டே பேஷ்ன்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் கிடச்சிருக்கும். அதை நீங்கள் விளையாடி இருக்கலாம். இப்போ தான் கேரமில் இன்னும் அது இருக்க முடியறதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல சம்திங். சரி, அதை பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் ட்ரிக் ஷாட் ஒன்று இருக்குது, அது நான் சொல்கிறேன். போன வாட்டி விட்ட வீடியோ ஒரு தவிர்க்க முடியாத அசம்பாவிதம். என் ஃபோனோட ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு. ஸ்க்ரீன்னா டெம்பர் கிளாஸ் லைட்டாக உடஞ்சிருச்சு. சரி, அதை விடுங்க. வாங்க பார்ப்போம். நருட்டோன்னு ஒருத்தர் வந்திருக்காப்புல, பயங்கரமாக விளாட்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருந்தோம். அந்த வீடியோக்கு எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. பார்க்கல சரியா, என்ன 2 மணி நேரம் தான் இருக்கும் வீடியோ விட்டே. அப்பேற்பட்ட வீடியோ தானே அது. சார்ட்டை பாருங்கள். எனக்கு கேரமில் ஒரு சில பேர்லாம் நினைக்கலாம், இவ்வளோ பயங்கரமாக விளையாடுறியே, நீ எப்படி எந்த ஸ்ட்ரைக்கர் வச்சுடா சம்பாரிச்சேன்னா, நான் எந்த பவர், எந்த ஸ்ட்ரைக்கர், எந்த பக்ஸ் யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் கெஸ்ட் ஐடி தான் 2 வச்சுருந்தேன். அதில் 16 ஸ்டார் அகிலேஷன் பேர். அது கூட இந்த ஐடி கூட நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அதில் என்னென்னா, ப்ரீம்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கும், பூ போட்ட ஸ்ட்ரைக்கர். அந்த ஸ்ட்ரைக்கரும் அந்த ஒரு காயான்னு ஒரு பவர் இருக்கும். ஓகேவா, 2 எய்ம் மட்டும் தர மாதிரி ஒரு பவர். அந்த மிலோ அப்படின்ட்டு ஒரு பக்ஸ் இருக்கும்ல, அந்த பக்ஸு இதெல்லாம் வச்சு தான் நான் நிறையா காசு சேர்த்தேன் கேரமில். அது கெஸ்ட் ஐடி, அது இப்போ யூஸ் கிடையாது. அது டெலிட் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி தான் டைமே இருக்கும். பட் அதுலேயும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிட்டோம். அந்த ஐடி அவ்வளோ இது இல்லை, அந்த ஐடி அந்த அளவுக்கு இது இல்லைனாலும் நல்ல ஐடி தான். ஓகேவா, ஏன்னா பழைய ஐடி, அது ஒரு கெஸ்ட்டு தான். ஒன்ஸ் கெஸ்ட் ஐடி இல்லைனா என்னென்னா, நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி இல்லை கூகுள் ப்ளே ஐடியில் லாகின் பண்ணிங்கன்னா, கேம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணலாம், சம்பாரிச்சதில் அப்படியே இருக்கும். கெஸ்ட் ஐடி அப்படி இல்லை, அது கேம்லேயே வர ஐடினால நீங்கள் கேமை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்றுனீங்கன்னா கெஸ்ட் ஐடி அவ்வளோ கோடிக்கணக்கு சம்பாரிச்சிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு தான், மறுபடியும் எதிர்பார்க்க முடியாது. இதை வராது தான் உண்மை, ஏன்னா கெஸ்ட் ஐடி தானே வேஸ்ட்டு. நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நம்ம அக்வா ட்ரையல் தான் வச்சுருக்கோம். இந்த டிஸ்கோ ஸ்ட்ரைக்கர் இருக்கலாம். வேர்ல்பூல் பவர் ஓப்பன் அதெல்லாம் சொல்லிட்டேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், நம்ம நருட்டோ இட்டாச்சி உச்சிஹாவோட அந்த ஒரு ஷரிங்கன் எமௌண்ட்டு தான் வச்சுருக்கோம். எமௌண்ட்டில் இமேஜ் ப்ரொஃபைல். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நானே சும்மா. நான் சொன்ன மாதிரி என் டெம்பர் கிளாஸ் லைட்டாக உடஞ்சி போயிடுச்சு. லைட்டாக தான் க்ராக் ஆகி உடஞ்சிருச்சு, ஃபுல்லாலாம் உடையலைனா. ஏற்கனவே அங்கங்கே உடஞ்சி போய் தான் இருந்துச்சு, இப்போ உடஞ்சிருச்சு கொஞ்சம். சரி, அதெல்லாம் விடுங்க. டெம்பர் கிளாஸ் தானே, மாற்றிக்கலாம். போய் மாற்றணும், என்ன பண்ணுறது. சரி, இப்போ கேரமை பற்றி யோசிப்போம். அவர் மிஸ் பண்ணிட்டாரு, பார்க்கலாம். பயங்கரமாக தான் விளாட்றோம் நம்மளும். பட் நேற்று நமக்கு என்னன்னு தெரில, நல்லா விளாட்றவங்க அன்லக்கி ஆகிட்டோம் நம்ம. ஏன்னு தெரில, நமக்கு மட்டும்தான் அப்படியாது போல். சரி, பார்க்கலாம். இனிமேல் நம்ம நல்லா விளாடணும். நேற்று அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு கேரமுக்கு போய் மேட்ச் போடல, அடுத்து அதிகமாக சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஒரு சாயந்தரம் இல்லை, இன்றைக்கி தான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் நேற்று வீடியோ ஷூட் பண்ணேன், இன்றைக்கி அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஃபவுல் தெரிச்சு பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு கேரமே அடுத்து விளையாடல, இன்றைக்கி தான் விளையாண்டேன். நேற்று எடுத்துகிட்டு ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் நாளைக்கு எடுக்கிற வீடியோக்கு அன்லக்கியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இடையில ரொம்ப நேரம் வீடியோ போடுறதுக்காண்டி 3 வீடியோ, அதாவது ஒரு ஷார்ட்ஸ் 2 வீடியோ விட்டுருந்தோம். நம்ம சேனலில் மொத்தமாக 7 ஷார்ட்ஸ் விட்ருக்கோம். விட்ட ஷார்ட்ஸை பற்றி சொல்கிறதுனா எல்லாம் பார்க்கலாம். கேரம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி அந்த காயினை மிஸ் பண்ணிட்டேன்னு. இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம இந்த பெரிய பெரிய டேபிள்லாம் போட்டு 7500 10,000 20,000 விளாண்டோம்னா நமக்கு மேட்ச்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுவே இந்த 400 1000 சின்ன டேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டால் தான் அந்த ஈஸியான காயினே ஏதாவது ஒரு இதில் போய் நமக்கு சிக்கலாக ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஏதோ பண்ணி ஜெயிச்சிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே,
அடுத்த எல்லாமே வந்து பாரிஸ் ஸ்டேஜ் தான் கேரம். ஸோ இந்த மேட்ச்சில் தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ட்ரிக் ஷாட் இல்லை, இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து பார்ப்போம். எனிமி மிஸ் பண்ணியிருப்பார், அதாவது ஆப்போனன்ட் மிஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நமக்கு கைக்கு ஸ்ட்ரைக்கர்லாம் வரும். ஒரு காயினில் நம்ம மிஸ் ஆயிரும், அப்புறம் ஆப்போனன்ட் வந்து மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணிடுவார். எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், நினைக்காதீங்க. பாருங்கள், ஏன்னா நான் வந்து எப்போவுமே வீடியோ எடுத்துட்டு தனியாக தான் வாய்ஸ் கொடுப்பேன். வீடியோடே எடுத்தால் சவுண்டு வந்து சரியாக வராது. ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி வாய்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ பயங்கரமாக அடிக்கிறோம். நமக்கு கேரம் விளையாட தெரியும். நான் 2 வருஷமாக கிட்டத்தட்ட, ஆக்சுவலாக 3 வருஷமாக நான் விளையாடிட்டுருக்கேன். 3 வருஷம் இல்லை, 2 வருஷம் தான் விளையாடிட்டுருக்கேன். ஃபேஸ்புக் லாகின்ல மட்டும் 2 வருஷம் இல்லை, ரொம்ப நாளாக தான் கேரம் விளையாடிட்டுருக்கேன். இடையில வந்து கொஞ்சம் நாளாக விளையாடல. இப்போ ஒரு 3 வாரமாக வந்து கேரம் விளையாடிட்டுருக்கேன். லாகின் பண்ணி வந்து விளையாடிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, 1 மாதம் ஆச்சு விளையாடி. 1 மாதமும் விளையாடிட்டுருக்க மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து பாதி லாகின் பண்ணி மே மாதமே வரப்போகுதுல்ல, 3 நாளில் மே மாதமே வந்துடும். 3 நாள் சரி ஏதோ ஒன்று. பயங்கரம். இதோ பாருங்கள், அவர் மிஸ் பண்ணிட்டாரு, நமக்கு கைக்கு ஸ்ட்ரைக்கர் வந்துச்சு. இப்போ அவர் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாரு, மறுபடியும் நம்ம கைக்கு ஸ்ட்ரைக்கர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பவரை இழுத்து விட்டு அடித்தா தான் காயின்ஸ் எல்லாம் கலையும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அடிக்கடிக்க உங்களுக்கு காயின்ஸ் கலையணும், ஓகேவா? நேற்றுல இன்றைக்கி தான், ஏன்னா இந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் அந்த வீடியோவும் அப்லோட் ஆச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். எல்லாத்தையும் என்னடா பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, சாரி, சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஓகே, இந்த காயின் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான கை காயின் தெரியும். அதை பாருங்கள், ராங் ஷாட். ஏதோ சிம்பிளை போட்டு விடுமாமா, அந்த அழுகிற சிம்பிள் போட்டு விட்டுறலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்கு, அங்கே கோவமான சிம்பிள் போட்டு விட்டுறேன். ஸோ பயங்கரமாக கேரம் வந்து ஒரு சில நிறைய சீட்டர்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று போட்ட வீடியோலாம் ஐவா சன்லக்கி இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி டபுள் வீடியோ வரும், ஏன்னா வந்து நம்ம இடையில ரொம்ப நாளாக 1 மாதமாக வீடியோ போடல. ஏற்கனவே 4-5 மாதமாக வீடியோ போடாமல் இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் போட்டோம், அப்புறம் போடலை, அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு. சரி பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்ச்சில் தான் வந்து அந்த இது இருக்கும், ட்ரிக் ஷாட்டே இருக்கும். ட்ரிக் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஷாட் தான். நமக்கு அது ட்ரிக் மாதிரி தான், மற்ற பயங்கரமாக விளையாடுறவங்களுக்கெல்லாம் வந்து அது ஈஸி. நம்ம கேரம் பூல் டாப் 5 மை ஃபேவரட் கேரம் யூடியூபர்ஸ்ன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துட்டு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, அடுத்த சேனலில் பார்த்து போடுறேன்ட்டு. ஸோ சும்மா நான் போர் அடிக்கிறேன், வேறெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அவரும் பயங்கரமாக அடித்தார். அடித்து ரிவர்ஸ் ஷாட்டில் போய் என் காயினுக்கு வந்து விழுந்துச்சு. என்ன பண்ணுறதோ. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாச்சா பாக்ஸை வச்சுட்டு விளாட்றோம். ஓகே, இப்போ தான் இது வரும். நான் விளையாடுறத பார்த்து எனக்கே ஃபன்னியாக சிரிப்பாக வருது கைஸ். பேக்ரவுண்டுக்குள்ளே கொஞ்சம் வாட்டரோட சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, அடுத்து அவர் ஒரு ஃபவுல் போடுவார். இந்த மாதிரி ஃபவுலாக போட்டு தான் நமக்கு விழுந்துரு. அப்பா இதான் அந்த ட்ரிக் ஷாட், ரிவர்ஸில் அடிப்பேன் பாருங்கள், அந்த ரெட்டு போய் விழுக்கும் பாருங்கள். நான் காமிச்சிருக்க கூட மாட்டேன் பாருங்கள். ஆனால் அடித்து அந்த காயின் அடிக்கிறனோல, நான் தெரியாமல் அதை மிஸ் பண்ணிடுவேன் பாருங்கள். இதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து ஜெயிச்சிருவோன்னு பார்ப்போம். ஐயோ, அவருக்கு ஈஸியாக இருக்கே. ஓகே, அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோம், 2 மேட்ச் கண்டினியூஸாக நம்ம தோற்றுட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் போகலாமா?
பேக்ரவுண்ட் சத்தம் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்துடலாம். ஏய், அவருக்கும் 2 காயின் அடிச்சு கொடுத்து எனக்கும் 2 அடிச்சிட்டேன். ஐயோ இப்போ மிஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் பார்த்துருவோமா. நம்ம அமௌண்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த ப்ரீமியம் பாஸ் சீசன் வந்து இன்னும் 3 நாளில் முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம். 3 நாள் தான். அப்புறம் நமக்கு வந்து கோல்டன் நேம் போயிடும். கோல்டன் நேம் மட்டும்தான் நான் போகும், வேறு எதுவும் போகாது. வேறுனா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். மற்ற சீசன் வரும், அதோட ட்ரையல்ஸ் நிறைய ட்ரையல் கேரமில் தந்துட்டாங்க. நம்ம எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிற நான் ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபோர்ஸ் தாங்காமல் ஸ்ட்ரைக்கர் அப்படியே போய் எப்படி விழுந்துருச்சுன்னு பார்த்துருப்பீங்க. போகணும். நேரமாகிடுச்சின்னு ஹெச்சை போடாமல் ஓ மட்டும் போட்டிருப்பேன். எனக்கு ஹெச் போடணும்னு தெரியும், பட் நான் வந்து போடல. எனக்குன்னா தான் போடல. இப்போ நம்ம எனிமி பயங்கரமாக அடிக்கிறாப்புல. அது எனிமியில் ஆப்போனண்ட். ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த காயின் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஜெயிக்கலாமா இல்லை ஃபவுலு தூந்துருமா? ஸோ பயங்கரம் தான் நம்ம லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்